வரி பகிர்வு விவகாரம் குறித்து தமிழக நிதியமைச்சருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவாதிக்க தயாரா? அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. நிதியமைச்சர் தெள்ள தெளிவாக புள்ளி விவரத்தோடு அவருடைய கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் எடுத்துரைத்த அனைத்து கேள்விகளுக்கும் தெள்ள தெளிவாக பதில் சொல்லியிருக்கின்றார். வேண்டுமென்றால் எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை எங்கள் நிதியமைச்சரோடு மத்திய நிதியமைச்சரை வாதிட சொல்லுங்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக நடத்திய போராட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவளிக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. காங்கிரசின் ஆதரவு இருந்திருந்தால் ஸ்டாலினின் முயற்சிக்கு பலன் கிடைத்திருக்கும் என்றும் கருத்து. நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா இதுல உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரதம். நடப்பு பேரவைத் தொடர் முடிவதற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என எச்சரிக்கை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் என தவேகா தலைவர் விஜய் அறிக்கை. லட்சக்கணக்கானோர் வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சினைகளை மனிதாபிமானத்தோடு அணுகவும் வலியுறுத்தல். சென்னை மற்றும் திருப்பூரில் விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டம். பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வலுக்கும் கண்டனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேரை கைது செய்த சிபிஐ அதிகாரிகள். தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. நெல்லையில் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. மேலும் ஒருவரை கைது செய்தது காவல்துறை. கோவையில் தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை தாக்கிய 13 ஜூனியர் மாணவர்கள் சஸ்பெண்ட். பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு மாணவர் தாக்கப்பட்டிருப்பதாக கல்லூரி நிர்வாகம் விளக்கம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டிற்கருகே எரிந்த நிலையில் கிடந்த பணம் மற்றும் ஆவணங்கள். தூய்மை பணியாளர்கள் கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் வன்முறையில் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட மதபோதகர் ஜாஃபர் அலி கைது. காவலில் எடுக்கச் சென்ற காவல்துறையினரை ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தோல்வியடைந்த அமைப்பு என மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் விமர்சனம். அரசமைப்பின்படி செயல்படாததால் தேர்தல்கள் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருவதாகவும் பேச்சு. அமெரிக்காவில் பெற்ற மகனையே கத்தியால் குத்திக் கொன்ற இந்திய தாய். விவாகரத்து பெற்ற கணவரிடம் பிள்ளையை ஒப்படைக்க வேண்டுமே என்ற ஆத்திரத்திலும் ஏக்கத்திலும் விபரீத செயல் என தகவல். இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்கள் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்தது. காசா சுகாதார அமைச்சகம் தகவல். ஐந்து வார மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு முதன்முறையாக மக்களை சந்தித்த போப் பிரான்சிஸ். மருத்துவமனை வளாகத்தில் கூடியிருந்தவர்களுடன் உரையாடிய பின் காரில் வாட்டிகன் அரண்மனைக்கு பயணம்.
tutti. ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் IPL போட்டியில் இஷான் கிஷனின் விளாசலில் 286 ரன் குவித்த SRH. இமாலய இலக்கை துரத்தும் ராஜஸ்தான் அணி அடுத்தடுத்து விக்கெட் பறிகொடுத்து திணறல். சென்னை சேப்பாக்கத்தில் மும்பைக்கு எதிரான IPL போட்டி. டாஸ் வென்ற CSK முதலில் பந்து வீசுகிறது.